அதே என்ன சொல்கிறீங்க, பையனுக்கு 19 வயசு பொண்ணுக்கு 31 வயசா அப்படின்னு கேட்டால், ஆமாம் அதுதான் அந்த சீரியலுடைய கதையே. பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லி ஒரு இங்கிலீஷ் ஷோ, அது ஷெல்டன் கூப்பர்னு ஒரு கதாபாத்திரத்தை முக்கியமாக வச்சுருப்பாங்க. அவருடைய கதாபாத்திரம் சின்ன வயசில் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யங் ஷெல்டன் இன்னொரு ஷோ வந்துச்சு. அந்த சீரியல்களுக்கு பிறகு இப்போ புதுசாக இன்னொரு ஷோ வந்திருக்கு, ஜார்ஜி அண்ட் மேண்டிஸ் ஃபர்ஸ்ட் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஷோ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த ஷெல்டன் கூப்பருடைய அண்ணனான ஜார்ஜி கூப்பர், அவர் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதுவும் ஏமாற்றி அந்த பொண்ணு கூட ஒரு காதலில் இருக்கார். இவருக்கு வயசு 17-18 இருக்கும் போதே அந்த பொண்ணுக்கு 30 வயசு இருக்க போன்னுட்டு இவருக்கு வயசு ஜாஸ்தின்னு போய் சொல்லி அவங்க டேட் பண்ணும் பொழுதே வந்து அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சு அந்த பொண்ணு இவரை விட்டு போயிடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது அந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்காங்க. அதனால இப்போ திருப்பி வந்து இவரோட வந்து அடைக்கலம் கொடுக்குறாரு இவங்க பாட்டி வீட்டில். அப்புறமா அவங்களுக்கு கல்யாணமே முடிஞ்சிருது. இது வந்து யங் ஷெல்டன் அப்படிங்கிற ஒரு சீரியல்லே வந்த ஒரு விஷயம். அதை பேஸ் பண்ணி இந்த கதாபாத்திரங்கள் இவங்க 2 பேருமே வந்து தன்னுடைய மாமனார் வீட்டில், அதாவது வந்து இந்த பொண்ணோட அப்பா அம்மா வீட்டில் இப்போ தங்குறாங்க. தங்கியிருக்கும் பொழுது இவர் அவங்க மாமனாருடைய டயர் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறாரு ஜார்ஜி. அந்த மேண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு வெதர் கேர்ள் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் குழந்தை பிறந்து 8-9 மாதம் ஆகிடுச்சு. இப்போ இவங்களுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் நடக்குது, பிடிக்காத மாமியார் அந்த பையன் எப்படி சரி பண்ணுறாரு, தன்னுடைய தகப்பன் இப்போ தான் இறந்துருக்காரு. ஸோ அந்த சமயத்தில் தன்னுடைய தங்கச்சி வந்து டீனேஜ் வயசில் வந்து ஒரு மாதிரி விசித்திரமாக செயல்படும் பொழுது அதை எப்படி கவனிச்சுக்கிறாங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இங்கே அந்த தன்னுடைய மனைவியோட தம்பி ஒரு மாதிரி ரொம்ப வியர்டான ஆளாக வித்தியாசமாக இருக்கார். கார்னருங்கிற பேரில் அவர் மியூசிக் போடுறேன்னு சொல்லிட்டு வேலைக்கெலாம் போகாமல் உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட இவர் எப்படி நல்ல பேர் வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க்க தான் வந்து வயசு வித்தியாசம் ஜாஸ்தியாக இருக்க எப்படா ஒர்க் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை இவங்களை கிண்டலும் பண்ணிக்கிறாங்க. அதே சமயத்தில் அழகான ஒரு காதல் கதை ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து குடும்ப கதை அப்படின்ட்டு நம்ம மேலை நாடுகளில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் வந்து குடும்பம்னு ஒரு கலாச்சாரமே கிடையாதுப்பா அப்படின்னு சொன்னதெல்லாம் உடைக்கிற மாதிரி அவங்களும் எப்படி குடும்பமாக இருக்காங்க, எப்படி நம்மள மாதிரி தான் அவங்களும் இருக்காங்க. ஆனால் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் தான் வித்தியாசமாக இருக்கும் அவங்க கலாச்சாரத்தில்ங்கிறத காமிக்கிற ஒரு ஷோவாக அமைது. ஸ்பின் ஆஃப் அப்படிங்கிற கலாச்சாரம் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு சீசன், அந்த ஒரு சீசனில் வந்து 20-25 எபிசோடு தான். இந்த சீரியல் வந்து பார்த்திங்கன்னா 22 எபிசோட். அந்த 22 எபிசோடில் நடக்கிற விஷயங்கள், அதனால் வந்து கதை கிறிஸ்பாக அதே சமயத்தை ரசிக்கிறபடி சிரிப்போடவும் எமோஷனாகவும் போகிறது எப்படிங்கிறது தான் ஜார்ஜி அண்ட் மேண்டி ஷோவுடைய ஒரு கதைக்களம். நீங்கள் இந்த கதையை பற்றி நான் தெரிஞ்சுக்க விரும்புந்தால் ஃபுல் வீடியோ இருக்குது, அதை பாருங்கள். அப்படியே வந்து இந்த ஷோ ஹாட் ஸ்டாரில் ஓடுது, பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.